எப்போ வரேன்னு சொன்னா? வந்துகிட்டே இருக்காராம். என்ன ஐடியா? மலர் வழியை நான் பார்த்து பேசணும். தேவி பேசியே அந்த பொண்ணு ஒத்துக்கல. இப்போ நீ பேசி அந்த பொண்ணு ஒத்துக்க போறாளா? தேவியா போயிட்டு வந்ததும் கதிர் அழுதுருக்காரு. அழுது தேவிய என்னால மறக்க முடியல. அதே சமயம் அம்மாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் மலர் வழியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு கதிர். அழுது சென்டிமெண்ட்லாம் ஓகே. ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதே கதிர் தானே. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நாம முதல்ல மலர் வழியை சந்திக்கணும். சந்திச்சு கதிர் இன்னும் தேவிய மறக்கலைன்னு சொன்னதை அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் பாசிபிளா? இந்த கல்யாணம் நடந்தா உண்மையிலேயே பாதிக்கப்பட போறது தேவி மட்டும் இல்ல, நீயும் தான் பாதிக்கப்பட போறேன்னு அவளுக்கு எடுத்து சொல்லுவோம். கல்யாண பொண்ணையும் ஒத்துக்கலைன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஸோ ராம் மூலியமா நீ வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணி பேசலான்னு ஐடியா வச்சுருக்க. ஓகே, பார்ப்போம் ஒர்க் அவுட்டாக தானே. வணக்கம் பாரதி. வணக்கம் சார். ஹாய் ராம், நான் மலர் வழியை சந்திக்கணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ண முடியுமா? அது வீட்டுக்கு போக முடியாது, பர்சனலாகவும் பேச முடியாதுல்ல. இல்லை ராம், நீங்கள் பர்சனலாக மீட் பண்ணி பேசினா தான் அதுக்கப்புறம் பாரதி போய் அவங்ககிட்ட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். கல்யாணத்துக்காக அவங்க இப்போ வேலைக்கு போகிறதில்ல, வேலையை விட்டு நின்றுட்டாங்க. எப்படி எங்கே மீட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மலர் வழியை வெளியே அழைச்சிட்டு வாங்க. இல்ல அந்த பொண்ணு எங்கேயாவது தனியா போனானா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ராம், இந்த பாருங்க, எப்படியாவது என்ன செஞ்சாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும். ஆக்சுவலா கதிர் மனசுல தேவி தான் இருக்காங்க. அவங்க அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக தான் தேவி வெறுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இந்த மலர் பொண்ணு மனசு மாறிடும் தோணுது. இருந்தாலும் ஒரு நிமிஷம். கதிர் தான் பேசுறான். நான் அந்த பக்கம் போய் பேசிக்கிறேன். ஒண்ணுதாங்க, நான் வந்து எப்படியாவது மலரை மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே, ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே வர சார். பாரதி, எனக்கு இப்போ லைட்டாக நம்பிக்கை வந்துருச்சு. ராம் சொல்கிறத கேட்ட உடனே எனக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீ சொன்ன அந்த பொண்ணு வாட்ஸ் நேம் என்ன, வெளியே மலர் வெளியா? நீ பேசினா அந்த பொண்ணு கண்டிப்பாக மனசு மாறுவான்னு எனக்கு தோணுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக உன்னால முடியும். தேவி காதல் உண்மை சந்தோஷ், அவளோட பாசம் உண்மை. கண்டிப்பா கதருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. போலாமா? Really proud of you. Actually, I think I'm lucky. எதுக்கு? ஒன்ன மாதிரி ஒரு broad minded person எனக்கு ஒய்ஃபா கிடைச்சதுக்கு. ஓகே ஓகே சார், போலாமா? Sure. மா, நான் போய் யாருன்னு தெரியலையே. போ. அட வாங்க மாமா. வாங்க. ஏய் குட்டி, வா வா வா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க அத்தை. மா மா, யார் வந்திருக்காங்க பாருங்க. மா வாங்க. காலையில காக்கா கத்தும் போதே நினைச்சேன். வாங்க வாங்க. அட குட்டி, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அத்தை இப்பதான் வாங்க மாமா. எங்க கூட்டி போற? ஏய் வா, இதான் நம்ம வீடா? ஆமா, இதான் நம்ம வீடு. அப்புறம் அதோ அங்க கூட ரூம் இருக்கு. ஏய், எங்க ஓடுற? இதான் உங்க வீட்டு கிச்சனா? ஆமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏண்டா தம்பி, நீ நாளைக்கு தானே வரேன்னு சொன்ன?
அக்கா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இருப்பு கொள்ளக்கா. அக்கா கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாமே வந்துருச்சு. பட்டு வேட்டி, பட்டு சேலை. ஆமா அத்தாச்சி, அளவு ஜாக்கெட் இல்லாம இன்னும் ஜாக்கெட் தைக்கல. தச்சிட்டா துணி வேலை முடிஞ்சிரும். ஆ ஆ, கதிரு இந்த வரமா. சரி பாட்டி கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேட்டு அப்படியே கடைக்கு போய் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். ஓகே? 2. 2 என்னடா செல்லம், 3ஆவே வாங்கி தரேன். வா. மாமா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, என்ன திட்டுவாங்க. அப்படி ஒண்ணு இருக்கா? சரி சொல்ல. ப்ராமிஸ். ப்ராமிஸ். சீக்ரெட். சீக்ரெட். கதிரு ஆ பாப்பா குட்டி வந்தாச்சுல்ல, இவனுக்கு எதுவும் ஓடாது. மா என்னம்மா கூப்பிட்டீங்க? கதிரு, பொண்ணுக்கு ஜாக்கெட் தைக்கணும். அளவு ஜாக்கெட் இல்ல, போய் ஒரு 8 வாங்கிட்டு வாயேன். நான் போய் வாங்கிட்டு வரணுமா? அத்தை இதெல்லாம் என்ன அத்தை ஃபார்மாலிட்டி? ஜாக்கெட் தானே, அவங்களே தச்சுப்பாங்க, நீங்க சும்மா இருங்க. கதிரு எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்குப்பா, நாம தான் தைச்சு கொடுக்கணும். போயிட்டு வா. இல்லம்மா. அத்தை, ராமு. மாமா வாங்க. ஹாய் குட்டி, எப்படி இருக்க? வாங்க அங்கிள். நாங்க 2 பேரும் கடைக்கு போய் ஒண்ணு இல்ல 3 வாங்க போறோம். அப்படியா? என்ன வாங்க போறீங்க? சீக்ரெட் சொல்ல மாட்டோம். ப்ராமிஸ் செஞ்சு வச்சிருக்கோம். என்ன பெரிய சீக்ரெட் ராமு தம்பி, எனக்கு தெரியாம அவ சாக்லேட் கேட்டிருப்பா. கதிர் மாமா நீங்க சொன்னீங்களா? நான் உன் கூட உள்ளதானடி இருந்தேன், நான் எப்படி சொல்லிருக்க முடியும்? அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய் நீ சீக்கிரட்னு சொன்னதுமே உன் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ராம் தம்பி இதுகிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் கல்யாண வேலையே நடக்காது. கல்யாணமா? யாருக்கு? யாருக்கா? உன் கதிர் மாமாக்கு தான். ஏன் உனக்கு சொல்லலையா? மாமாக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. நம்ம ஊருக்கு வந்தாங்களே தேவி ஆண்டி, அவங்க எங்க மாமா? இது ரொம்ப பேசும். ஏ குட்டி போ உள்ள போய் தூங்கு. மாமா என்ன நீங்க பேசுறீங்க? சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? சரி நீ வா, நம்ம கடைக்கு போய் சாக்லேட் வாங்கலாம். கதிரு நாள் இல்லடா, ஜாக்கெட் தைச்சாகணும். மலர் வீட்டுக்கு போயிட்டு வா போ. மா என்னம்மா நீங்க? இல்லம்மா நான் போக மாட்டேம்மா. கதிரு நல்லா வெக்கப்படுறப்போ. கிராமத்திலேயே இப்பெல்லாம் தேதி வச்சதும் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னா சுத்துதுங்க. நீ என்னடானா வெக்கப்படுற? நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அப்படியே ஒரு 8 போய் மலரை பார்த்துட்டு வந்துடு. ராம், நான் மலர் வழியை சந்திக்கணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மலர் வழியை வெளியே அழைச்சிட்டு வாங்க. இல்ல அந்த பொண்ணு எங்கேயாவது தனியா போனானா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அத்தை கொடுங்களேன், நான் வேணா போயிட்டு வரேன். அதான் நான் கரெக்ட். அத்தை அவன் போறாங்கிறான் இல்லையா, அவன் போயிட்டு வந்துடும். அடே மச்சான் போடா, போய் குடிச்சு வந்துரு. மலருக்கு மாப்பிள்ள நீதாயா? ராம போ சொல்ற, ஏன் நீதான் போகணும் மாப்பிள்ள? வேணா குட்டியும் கூட்டு போ. எதுக்கு மாமா மாப்பிள்ளைக்கு ஏன் வீண் அழைச்சல? நானே போயிட்டு வந்துடுறேனே. நீ உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டியே. சரி சரி 2 பேருமே போயிட்டு வாங்க. ஐயோ இவன் கூட வந்தா காரியமே கெட்டுருமே. சரிடா, இவங்க விட மாட்டாங்க. வா நாம 2 இல்ல மச்சான், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே. என்ன ராம, கதிர் அவன் ஆளை பாக்குறதுக்கு போறான், நீ எதுக்கு வேண்டாங்கிற? அதுல ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. மலர்கிட்ட தேவியை பத்தி இவன் தேவையில்லாம ஏதாச்சும் உளறிடுவான், அதுக்காகத்தான் வேண்டான்னு சொன்னேன். அதுவும் சரிதான் தம்பி, ராமு சொல்றது சரியாதான் இருக்கு. ராமு நீயே போயிட்டு வந்துரு. ஷபா, எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அப்பாடா, நம்ம ரூட் கிளியர். நீ வாடா, நம்ம போய் சாக்லேட் எடுத்துக்கலாம். அத்தை நான் குட்டியை கடை கூட்டு போய் சாக்லேட் எடுத்துக்கிறேன். அத்தை நீங்க கொடுங்க, நானும் போயிட்டு உடனே வந்துடுறேன். கதிரை சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீ மட்டும்தான். சேலை கலரை மலரை கேட்டுதான் எடுத்தேன். இந்தா இதுல பிளவுஸ் இருக்கு, நீ பத்திரமா போயிட்டு வா. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வந்துடுறேம்மா. இந்த கல்யாணத்துல கதிரை விட ராமு தம்பிக்கு தான் ஆர்வம் அதிகம். எப்படி அவசர அவசரமா ஓடுறான் பாத்தியா?
கதிர் என்ன ராமுவுக்கு அப்படி ஒரு பாசம். ராமுவை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம். சொல்லுங்க ராம். பாரதி, நான் மலர் வீட்டுக்கு அளவு ஜாக்கெட் வாங்க போயிட்டு இருக்கேன். மலர்விழியை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ண தோணுது, ஆனா என்ன பண்றதுதான் தெரியல. ஏதாவது சொல்லி மலர் வழியா நீங்க தனியா அழைச்சிட்டு வர முடியுமா? அனுப்புவாங்களான்னு தெரியல. என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வருது? அளவு ஜாக்கெட். ராம், டெய்லர் கிட்ட அளவு கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஒருவேளை அப்படியே வந்தாலும் எங்க எந்த டெய்லர்ட்ட கூப்பிட்டு போறது? நான் மீட் பண்ணி பேசுறேன். அப்புறம் ஏதோ ஒரு டெய்லர் கிட்ட கூட்டிட்டு போலாம். தேவைன்னா நான் ரெகுலரா தைக்கிற டெய்லர் கிட்ட அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போயிடலாம். நமக்கு தேவை நான் மலர் வழியை மீட் பண்ணணும். இது நல்ல சான்ஸ், மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே பாரதி, ஆனா அவங்க அப்பா சோமு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சும்மாவே முறைச்சிட்டு இருப்பாரு. ராம், ஓகே சரி, ஒருவேளை அவங்க நம்பி வந்தா எங்க அழைச்சிட்டு போறது? அப்படியே வந்தா இல்ல ராம், எப்படியாவது நீங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வரணும். சரி, மீட்டிங் எங்க? மீட்டிங் கோவில். ஓகே ஓகே தான், ஆனா நீங்க லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. நான் கிளம்பிட்டேன், நீங்க தைரியமா பேசுங்க. சோமங்கல் முகத்தை பார்க்காம பேசினா நான் சரியா பேசிடுவேன். சரி, நடக்கிறது நடக்கட்டும். நீங்க லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, பை. சார், சார், சார். அடடே, வாங்க தம்பி, வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கதிர் மாப்பிள்ளை எல்லா ஊரும் சொன்னாரு. மலரே, நம்ம ராமு தம்பி வந்திருக்கு பாரு. உட்காருங்க, உட்காரு. வாங்க. வணக்கம். வணக்கம். அம்மா மலரே, உன்னோட அளவு ஜாக்கெட்டு வாங்க வந்திருக்காப்புல. கல்யாண பட்டு ஜாக்கெட் தைக்கணுமா, கொடுத்தனுப்புமா. அப்புறம் அம்மா, அதுக்கு முன்னாடி தம்பிக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுமா. இல்ல வேண்டாங்க, நான் வரும்போது டீ குடிச்சா வந்தேன். வேணாம், எதுவும் வேணாம். அட என்ன தம்பி நீங்க வேற. அக்கா, ஹலோ, வாங்க வாங்க. பட்டு சேலை எங்க எடுத்தாங்க? ஊர்ல எடுத்தாங்க. என்னது, ஊர்லயா? ஹலோ, ஊர்ல இருக்கவங்க இங்க வந்து எடுக்கறாங்க இல்ல காஞ்சிபுரத்துல எடுக்கறாங்க? இவங்க ஊர்ல எடுத்தாங்களா? ஏன்? அது ஊர்ல எடுத்தாச்சு. அதான் ஏன் கேட்டேன். அட, உன் கல்யாணத்துக்கு காஞ்சிபுரத்திலே எடுத்துக்கலாம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமா, என்ன விலை? விலை தெரியல. அப்படியா? தெரியாதா? என்ன கலர்? கலரு தெரியலங்க. மாப்பிள்ளை தோழர் சரியில்லையே.
எதை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றீங்க. ஏய் அடி வாங்க போற, சும்மா இருக்க மாட்டேன். இந்தாங்க அளவு ஜாக்கெட். இல்லைங்க, அளவு ஜாக்கெட்லாம் வேண்டாம். சினிமாவுக்கு தைக்கிற டெய்லர் கிட்ட உங்களை கூட்டிட்டு போய் கதிர் அளவு கொடுக்க சொன்னா, அதுக்கு தான் நான் வந்தேன். தம்பி, எதுக்கு தம்பி உங்களுக்கு சிரமம்? ஆமாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி நல்லா தைப்பாங்க, நான் இங்கேயே தைச்சுக்கிறேனே. இல்லைங்க, அவங்களும் நல்லா தைப்பாங்க, அதனால தான் கதிர் சொன்னா. பரவாயில்லைங்க, ஆண்டி கூட நல்லா தான் தைச்சு தருவாங்க. நான் ரெகுலரா ஆண்டி கிட்ட தான் தைப்பேன். அக்கா என்ன பேசுற நீ? கதிர் மாமா தெரியாமையா சொல்லிருப்பாரு. நீ கல்யாணம் பண்ணிக்க போறவரு சாதாரண ஆள் இல்ல, சினிமா டைரக்டர். அவருக்கு ஈக்குவலா நீ இருக்க வேண்டாமா? கொஞ்சமாவது மாற கத்துக்கோக்கா. அப்பா சினிமா காஸ்டியூமட்டே தைக்கலாம்ப்பா, நல்லா ஹீரோயின் மாதிரி தைச்சு கொடுப்பாரு. அடே என்னம்மா நீ, மலர் என்ன சினிமாவிலையா நடிக்க போறா? நீங்க ஜாக்கெட் துணியை கொண்டு வரீங்களா? நான் இங்கேயே தைச்சுக்கிறேன். சினிமா காஸ்டியூமர் கிட்ட தைக்கலான்னு கதிர் தான் சொன்னான். அதான் சரி விடுங்க, நான் கதிர்க்கு ஃபோன் பண்ணி நீங்க வரலன்னு சொல்லிடுறேன். வேண்டாம், மாமா சொல்லிட்டா சரியா தான் இருக்கும். போகலைன்னா தப்பா நினைப்பாங்க. நான் வரேன், போலாம். அப்பா பாத்தீங்களா, கதிர் மாமா சொன்னா தட்ட முடியாதான். இப்பவே இப்படி இருக்காளே, கல்யாணத்துக்கு பின்னால நம்மளெல்லாம் ஞாபகம் இருக்குமா? ஏய் சும்மா ரெடி, எதையாவது சொல்லிக்கிட்டு. ஐயோ, அங்க பாரதிய பார்த்தா என்ன பேச போறாளோ தெரியலையே. கிளம்புங்க, பக்கத்து வீட்டு ஆன்டி டெய்லர் கட்டு. ராமு, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. சரி, நீ போமா. வந்துட்டேன்ப்பா, வரேன். சீக்கிரம் வந்துடும். பாய். வாமா. ஏமா கையில என்னப்பா? மலருக்கு இந்த கல்யாணம் சந்தோஷமா தானே இருக்கு? ஏன்பா இப்படி கேக்குறீங்க? இல்ல, சும்மாதாம்மா கேட்டேன். நீங்க அன்னைக்கு பேசுறதுல இருந்து அக்கா எதுவுமே பேசலப்பா. சொல்ல போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சின்ன வயசுல நானும் முருகேசனும் பேசுனபடியே நடக்குதும்மா. அடிக்கடி முருகேசன் சொல்லுவான், டேய் சோமு, உன் பொண்ணு மலர் வழி என் வீட்டுக்கு தான் மருமகளா வரணும், இல்ல என் மகனை விட்டு தூக்கிட்டு போய் தாலி கட்ட வச்சிருவேன்னு சொல்லுவான். முருகேசன் சாமியா இருக்கான், அவன் ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடக்க போதுமா. அப்பா ஒன்றும் இல்லைம்மா, கதிர் மலரை நல்லா வச்சுப்பாம்மா. கதிர் முருகேசன் வாரிசுமா. மலர் வாயில்லா பூச்சி, எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டா. அவன் மனசுக்கும் குணத்துக்கும் நல்லா வாழ்வாம்மா, நல்லா வாழ்வான்.